அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் ரேஷியோ விகிதாச்சார சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A/B = 2:5, B/C = 4:1 எனில் A/B/C என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துட்றாங்க, பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். A/B = 2:5 அப்படின்னா ஏக்கு சமமானது 2, பிக்கு சமமானது 5. அதே போல் B/C = 4:1னா பிக்கு சமமானது 4, சிக்கு சமமானது 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்களே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்றாங்க. அதனால் ஏக்கு சமம். ஃபஸ்ட் இதை பாருங்கள், A/B = 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது ஏபிசின்னு எழுதிக்கிட்டு அந்த ஏக்கு சமமானது என்ன? 2. அப்போ ஏக்கு கீழே வந்து நம்ம 2ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து பிக்கு சமமானது என்ன? 5. அப்போ பிக்கு கீழே நம்ம 5ன்னு எழுதிக்கிறோம். சரி, ஓகே. அடுத்ததை பாருங்கள், B/C = 4:1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்கு சமமானது 4. அப்போ பிக்கு நேராக 4ன்னு எழுதிக்கிறோம். நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? கரெக்டாக அந்த ஆர்டர் படி எழுதணும். அப்போ பிக்கு சமமானது 4, சிக்கு சமமானது 1. அப்போ இங்கே ஒரு சி கேப்பாக இருக்குதே, அந்த சிக்கு இந்த 1 போட்டலாமான்னா போடக்கூடாது. சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பி. அப்போ பியில் என்ன இருக்குது? 5. அந்த 5 தான் தூக்கி அந்த சி பக்கத்தில் நம்ம போடணும். அதே போல் இங்கே ஏக்கு கீழே 2வது இதில் காலியாக இருக்குது பாருங்கள், அங்கே என்ன போடணும்னா 2 போடக்கூடாது. ஏக்கு பக்கத்தில் இருக்கிற பியில் என்ன இருக்குது? 4 இருக்குது. அந்த 4 போடணும். சரி, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிடணும், பெருக்கிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 2 8, 5 20, 4 5 5. சரி, ஓகே. இதுதான் ஆன்சரா? இதை நம்ம சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். டிவைட் பண்ண முடியலைன்னா அதை அப்படியே நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம். அப்போ இங்கே டிவைட் பண்ண முடியாது. அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னா 8:20:5. ஓகே, ரைட். இந்த மாதிரி சம்ஸு நிறையா முறை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். அடுத்து இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம். பாருங்கள், A/B = 2:3, B/C = 5:4 எனில் A/B/C என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துட்றாங்க. இங்கே இது அதே போல் தான். இங்கே பாருங்கள், A/B = 2:3 அப்படின்னா ஏக்கு சமமானது 2, பிக்கு சமமானது 3. அதே போல் B/C = 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு சமமானது 5, சிக்கு சமமானது 4. போன கணக்கு போலதானுங்க. நம்ம என்ன எழுதிக்கணும்? A/B/C அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியும். நீங்கள் இதை தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க, இந்த மாதிரி எழுதி பார்க்காம கூட. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், A/B = 2:3. அப்போ ஏக்கு சமமானது 2. அப்போ ஏக்கு கீழே நம்ம என்னென்னு போட்டுக்கணும்? 2 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து பிக்கு சமமானது 3. அப்போ பிக்கு கீழே என்னென்னு போட்டுக்கணும்? 3ன்னு போட்டுக்கணும். போன கணக்கு போல தான் ஆர்டர் படி தான் நம்ம எழுதணும். ஏக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் போடணும், பிக்கு என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் போடணும். அடுத்தது B/C = 5:4. இங்கே பாருங்கள், பிக்கு சமமானது 5, சிக்கு சமமானது 4. அப்போ பிக்கு கீழே என்ன போடணும்? 5ன்னு போடணும், சிக்கு கீழே 4ன்னு போடணும். சரி, ஓகே. இது அதே பாருங்கள், சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பி கீழே என்ன இருக்குது? 3. அந்த 3 நம்ம இந்த கேப்பில் சிக்கு நம்ம போட வேண்டும். அதே போல் ஏக்கு என்ன இருக்குது? பக்கத்தில் பி கீழே என்ன இருக்குது? 5. அப்போ ஏக்கு கீழே என்ன போடணும்? 5 அப்படின்னு போடணும். போன கணக்கு போலவே என்ன பண்ணணும்? இதை மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும். I2 10, I3 5. பாருங்கள், I3 15, நான் 3 12. இதையும் நம்ம ஒரே நம்பரால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆன்சர்? 10:15:12. அவ்வளோதானுங்க. வெரி சிம்பிள். நன்றி.